ஆமை புகுந்த வீடு விளங்காது. இப்படி தான் எனக்கு என் பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் என் பொண்டாட்டியே வச்சுருக்கிறா வீட்டில் ஒரு குட்டி ஆமை ஒன்று வச்சுருக்கேன். நான் சொன்னது முதல்ல எடுங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் போங்க அப்படின்னா. இல்லை இது எடு. இதனால ஒரு நாள் சண்டையே நடந்திருக்கேங்க 2 பேருக்குள்ளேயும். ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய வீட்டில் வந்து இந்த ஆமை சிலை வச்சுருக்குறாங்க, ஆமை ஃபோட்டோ வச்சு பூஜை ரூம்லலாம் வச்சு கும்பிட்றாங்க. பட் இது வந்து எப்படி சார்? அப்போ அந்த பழமொழி எதுக்கு? அப்புறம் இந்த ப்ராக்டிஸ் எதுக்கு? இது எப்படி நல்லதா இல்லை வீட்டுக்கு கெட்டதா? இல்லை அந்த மாதிரி ஆமை வச்சு கும்பிடலாமா? ஆமை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சார். இது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது, சத்தியாயுகத்திலிருந்து வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஆமை அப்படின்றது சிம்பிள்ஸ் நீங்கள் நிறைய கோயில்களில் இப்போ ஒரு 1500 2000 இயர்ஸ் மோர் தேன் 2000 இயர்ஸ் ஓல்டு டெம்பிள்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆமை கண்டிப்பாகவே இருக்கும். பல கோவில்களில் இருந்து கோவில் வந்து சரியாக டெவலப் ஆகலை, கோவிலில் மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒரு சில என்னை கேட்க வருவாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் வந்து ஆமை பிரதிஷ்டை, அதாவது கூர்மம்னு நம்ம சொல்லுவோம், அந்த கூர்ம பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லி அதுக்கப்புறம் அந்த கோயில் நல்ல நிலைமையாக இருக்கிறதெல்லாம் நிறைய இடத்துல இருக்குது. சாய்பாபா கோயில் ஷிர்டி போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அங்கே ஆமை இருக்கும். இந்த கூர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வருது, இதில் என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சமுத்திர மந்தனத்திலே வந்து மலையை குடையிறாங்க இல்லையா, மலையை வந்து கடையிறாங்க. ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த பாம்புக்கு ஒரு பக்கம் வந்து வழி தாங்கலை, மலை அந்த மேரு வந்து பார்த்தீங்கன்னா அது நிற்கலை, அதுக்கு பேலன்ஸ் பண்ண முடியலை. பேலன்ஸ் பண்ண முடியாமல் பார்த்தோம்னா அது அப்படியே முழுக போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் வருது. அந்த மகாவிஷ்ணு அந்த டைமில் எடுத்த அவதாரம் தான் கூர்மாவதாரம். அந்த கூர்மாவதாரம் தாங்கி பிடித்து தான் அந்த மலையில் இருந்து அது கடந்தாங்க. ஸோ இதனால நமக்கு என்ன தெரியுது, இதை வந்து நம்ம ஒரு மித்தாலஜினே எடுத்துக்குப்போம். அப்படியா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வாழ்க்கையில் எனக்கு நிலைத்தன்மையே இல்லை. இன்றைக்கி நான் பெரிய ஆளாக இருக்கேன், நாளைக்கு நான் வந்து அப்படியே கீழே போயிடுறேன், எப்போ சரிவும் எப்போ இதுன்னு தெரியல. ஒரு தடவை இந்த மாதிரி 2-3 தடவை ஃபால்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையுமே நமக்கு வந்து ஒரு ஹைட் ரீச் பண்ணும்போதே பயமாக இருக்குது. ஐயோ வேணாம்ப்பா, நான் நார்மலாகவே போய்க்கிறேன், எனக்கு பெரிய ஹைட்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு திரும்பி கீழே விழுந்தா என்னால் தாங்க முடியாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் அனைவருமே கூர்மாவதாரத்தை வழிபடுவது அப்படிங்கிறது அற்புதமான பலன் தரக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் சொன்ன அந்த ஆமை புகுந்த வீடுன்னு சொல்கிறேன் இல்லையா, கல்லாமை, இயலாமை, முயலாமை என்கிற 3 ஆமைகள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று சொல்லி வைத்தார்களே தவிர, அதை வந்து மருவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயமா மாறிடுச்சு. தவிர இப்படி மாற்றி சொல்லிட்டாங்களா நம்ம கிட்ட? கல்லாமை, இயலாமை, முயலாமை. முயலாமைனா எஃபர்ட் எடுக்காம, முயற்சி பண்ணாமல். ஆமாம் ஆமாம்.